ஹலோ மை டியர் கிரேட் வாரியர்ஸ். டிசம்பர் 1ஆம் தேதியிலிருந்து ஒரு புது ரூல்ஸ் அமல்படுத்திருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஓன் யூஸ்க்காக எடுக்கக்கூடிய டூ வீலரா இருக்கட்டும் இல்ல ஃபோர் வீலரா இருக்கட்டும், இனிமேல் ரிஜிஸ்ட்ரேஷனுக்காக நேரா ஆர்டிஓ ஆஃபீஸ் போய் நேரா நிறுத்தி ஆர்டிஓ டைரக்டா ஆய்வு பண்ணி அதுக்கப்புறம் ஆர்சி கொடுக்கணும் அப்படிங்கிற ரூல்ஸ் எல்லாம் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவர்மெண்ட் தெரிவிச்சிருக்காங்க. எதனால பாத்தீங்க அப்படின்னா, நம்மளோட நேரத்தையோ இல்ல பணத்தையோ இல்ல உடல் உழைப்பை நீங்க ஏன் தேவையில்லாம செலவழிக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்துல இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் ஆர்சியே இல்லாம அந்த வண்டியெல்லாம் ஓட்டலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. நம்ம எந்த ஷோரூம்ல இருக்கிறோமோ அந்த டீலரே எல்லா வேலையும் முடிச்சு கொடுத்துருவாரு. நம்மகிட்ட இருந்து சில டாக்குமெண்ட் கலெக்ட் பண்ணுவாங்க, அதாவது ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஃபோன் நம்பர் இது மாதிரி கலெக்ட் பண்ணி ஆர்டிஓட வெப்சைட்ல டைரக்டா அவங்க அப்லோட் பண்ணிடுவாங்க. இன்னும் சொல்ல போனா டீலரும் அந்த வண்டியை டைரக்டா கொண்டு போக மாட்டாரு. நீங்க வெப்சைட்ல எல்லா டாக்குமெண்ட்லயும் அப்ளை பண்ணிருங்க, நாங்க ஓகே பண்ணிடுறோம் அப்படிங்கிறப்ப சிம்பிளான மெத்தடுக்கு இப்ப கொண்டு வந்துட்டாங்க. நம்ம இனிமேல் வண்டியை எடுத்தோம் அப்படின்னா டைரக்டா கோயிலுக்கு கொண்டு போய் பூசணியை காமிச்சு சுத்தி போட்டு உடச்சிட்டு நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்து ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். அப்ப ஆர்சி எப்பதான் கிடைக்கும் பாத்தீங்கன்னா, அது ஒவ்வொரு சில டீலரை பொறுத்து அவங்க சீக்கிரம் வேலையை முடிச்சு கொடுக்கணும் முடிப்பாங்க, சில பேர் லேட்டா வேலையை முடிச்சு கொடுக்கணும் முடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மகிழ்ச்சிகரமான திட்டத்தை கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட். நிச்சயமா உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள். பாய் பாய். புது ஆளுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ, பழைய ஆளுங்க லைக் பண்ணிக்கோ.